ஸோ வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னையிலேருந்து கிளம்பி ஒர்க்கில் போயிட்டுருக்கோம். இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் ஸ்பெஷல், தாம்பரத்துலேருந்து ட்ரிவாண்ட்ரம் வரைக்கும் போகிற ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின். இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே ஏசி கோச்சு தான். ஸோ நம்ம இப்போ அதில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு தாண்டி தமிழ்நாடை தாண்டி கேரளா பார்டருக்குள்ளே வந்தோம். இந்த பார்டர் ரூட்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறதுக்கே சீனரிஸ்லாம் அட்டகாசமாக இருக்குது. இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெயினோட டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1350 ருபீஸ் தாம்பரம் டு வர்க்கலா சிவகிரி ஸ்டேஷன். ஸோ நீங்கள் 1350 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து நீங்கள் வர்க்கலா ரீச் பண்ணிடலாம். அங்கே இறங்கி நீங்கள் உங்களோட பிளானை பார்த்துக்குங்க. இந்த ட்ரிப்பு வந்து எந்த பிளானுமே நாங்கள் போடல. சரி வர்க்கலான்றாங்களே, அப்படி வர்க்கலாவில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பினோம் சார். ஸோ இதுதான் எங்களோட இன்றைக்கி வர்க்கலா பிளானு. எந்த பிளானும் கிடையாது. இப்போ ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். தென்மலைன்னு சொல்லுவாங்க. உள்ளே என்ட்ரானோடனே அங்கே இருக்கோம். நாங்கள் இந்த மலையை தாண்டி அரௌண்ட் 10:30 ஆயிரும் நாங்கள் வர்க்கலா போகிறதுக்கு. நான் வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ இதான் நாங்கள் வந்த ட்ரெயின். ஒருத்தர் கூட இல்லை. இந்த கம்பார்ட்மெண்ட் பார்த்தீங்களா, இந்த கம்பார்ட்மெண்ட்லேயே ஒரு 10 பேர் தான் இருக்கும் போல். வேறு யாருமே இல்லை. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே எல்லோரும் இறங்கிட்டாங்க. நான் வந்து இந்த சீனரிலாம் காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது இந்த வர்க்கலா ட்ரிப்பு. கண்டிப்பாக ஒரு தடவையாவது வர்க்கலாக்கு ட்ரெயினில் வாங்க. அது முக்கியமாக கேரளா பார்டரை தாண்டிட்டிங்கன்னா முடிச்சுக்காங்க. ஸோ அதான் கைஸ், திடீர்னு வர்க்கெலாம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வீக் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லீவ்லாம் வருது. ஆனால் இந்த வீக்கே போகலாம், எதாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம். கடைசி நேரத்தில் என்ன ட்ரெயின் இருக்குதுன்னு பார்க்குறப்ப தாம்பரம் டு திருவனந்தபுரம் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்ருக்காங்க. அந்த கோச் ஃபுல்லாகவே ஏசியாக தான் இருக்கும். நான் ஏசி கோச்சே இதில் கிடையாது, அன்ரிசர்வ்டு கோச்சே கிடையாது, ஃபுல் ஏசி கோச்சு தான். ஸோ இதோட டிக்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1350 ரூபா இருக்குது. தாம்பரம் டு வர்க்கலா அப் அண்ட் டவுன் போட்டாச்சு. போகிறதுக்கு 1350 ரூபா, வரதுக்கு 1350 ரூபா. இதுவே 2700 போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 450 ரூபா தான் டிக்கெட் வரும். இது இல்லைனா அனந்தபுரி எக்ஸ்பிரஸில். ஆனால் நீங்கள் அதுக்கு 60 நாளைக்கு முன்னாடியே புக் பண்ணணும். வந்துட்டா வர்க்கலா வந்துட்டா. அங்கிட்டுறா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கள. என்னடா வர்க்கலாக்கு நிறைய பேர் வருவாங்க. நான் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இறங்குடா, இவன் நிற்கிற வரைக்கும் இறங்குவான். அவனை அப்பயே ஓடுறப்பே இறங்குடா ட்ரெயின்னா. ஸோ ஃபைனலாக நாங்கள் சோழர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு 7:40க்கு நம்ம வந்து தாம்பரத்தில் ட்ரெயின் ஏறணும். இந்த ட்ரெயின் வந்து ட்ரிவாண்ட்ரம் ஸ்பெஷல் ஃபுல் ஏசி ட்ரெயின். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தாம்பரம்லேருந்து கிளம்பும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பி இதே வர்க்கலாலேருந்து திருப்பி தாம்பரத்துக்கு கிளம்பும். ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் புக் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ப்ரைஸ் வந்து தாம்பரத்துலேருந்து வர்க்கலாக்கு 1350 ருபீஸ். வர்க்கலா ஏதோ பெருசாக இருக்கும்னாங்க, நிறைய பேர் இறங்குவானாங்க. இன்னும் அவ்வளோவா எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையே. இந்த வாரம் வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு 3-4 டேஸ் லீவ் வரனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் வருவாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வர்க்கலா ஸ்டேஷனில் நடந்து போயிட்டுருக்கோம். வர்க்கலாவுக்கு நிறையா டூரிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க போல். என் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டேஷன் கட்டிகிட்டு இருக்காங்கன்னு. இப்போ தான் டெவலப்பே பண்ணுறாங்க அவங்க.